ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வேற ஒரு விஷயத்துக்காண்டி கொஞ்சம் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, ஒரு சின்ன வீடியோ கிரியேட் பண்ணலான்னு யோசித்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ரெகுலராக வீட்டில் வந்து இட்லி தோசை, அரிசி மாவில் இட்லி மாவு தோசை சாப்பிட்ருக்கோம் ரெகுலராக எல்லாத்து வீட்லேயும். இது வந்து யூனிஃபார்மாக சாட்டர்டே சண்டேனால அது லீவுனால நிறையா இது சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம அதே ரெகுலராக சாப்பிட்ருக்கோம். பட் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ராகி, கம்பு, மில்லட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குங்கிறது இப்போ நல்லா ஒரு நியூ கான்செப்டில் நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் பூர்த்தி பண்ணாங்க வேண்டி ஸோ ராகி, கம்பு, திணை, வரகு இதெல்லாம் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு இட்லி மாவு தயாரிச்சிருக்கிறோம். அதாவது இந்த ராகி, கம்பு இதெல்லாம் வந்து ஊற வச்சு ஒரு நாள் பூரா ஊற வச்சு அதை எடுத்து முளைக்கட்டை வச்சு தென் அதை வெயிலில் காய வைக்காமல் சோலார் ட்ரையரில் காய வச்சு தென் அதை எடுத்து வறுத்து மாவாக்கி அது கூட சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ரெடிமிக்ஸ் இட்லி மாவு தயாரிச்சிருக்கிறோம். இந்த ரெடிமிக்ஸ் இட்லி மாவு, ராகி இட்லி மாவு அல்லது மில்லட் இட்லி மாவு நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த வரகு, திணை இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம விட்டுட்டோம், நிறைய வீட்டில் அதை வாங்குறதே கிடையாது அதில். ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கி நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெடிமிக்ஸ் இட்லி மாவு தயாரிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை வாங்கி நீங்கள் ரெடியாக உடனடியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னால் ஆட்டி வச்சு அதை புளிக்க வச்சு எடுத்து அதெல்லாம் வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் இட்லி சுடலான்னு நினைக்கிறப்ப இந்த மாவு ஒரு கப் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 2 ஸ்பூன் தயிர் அதுக்குள்ளே விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருந்து நீங்கள் எடுத்து இட்லி ஊற்றலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை வாங்கி பயன்பெறுங்க. எங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, navita.co.in. ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி உங்கள் ஹெல்த்துக்கு பிரயோஜனமான மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.